Hello friends, today we will learn about Unit 1 Economics, Money Savings and Investments with answers. Welcome to Velamma Indie Learning. Learning objectives. To know about the evaluation of money. உங்களுக்கு மணியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். To know about value, nature, function and importance of money. நம்ம இதை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணினா பணத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நேச்சரையும் தெரிஞ்சுக்கலாம், ஃபங்க்ஷனையும் தெரிஞ்சுக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம சேவிங்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். டு நோ அபவுட் த பிளாக் மணி, நம்ம பிளாக் மணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரடக்ஷன். மணி இஸ் எ fascinating subject and full of curiosities. It is important to capture this element for the students. The history of money and how various forms were used at different types is an interesting story. Modern forms of money are linked to the banking system. மணி linked to the banking system, அது கனெக்டிவிட்டி இருக்குது பேங்கிங் சிஸ்டமுக்கும் மணிக்கும். மணி இஸ் ஃபெசினேட்டிங் சப்ஜெக்ட், அது ஒரு சப்ஜெக்ட். க்யூரியஸாகவும் இருக்கலாம், க்யூரிசைட்ஸாகவும் இருக்கலாம். இதுதான் உலகத்தில் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட். மணி அண்ட் ஹவு வேரியஸ் ஃபார்ம் வேர் யூஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸாக யூஸ் பண்ணலாம். Money is a fundamental discovery which has eased the day-to-day transactions, valuing goods and services, and has allowed us to store the wealth and trade in future. Money is anything which is widely accepted in payment for goods or in discharge of other business obligation. Roberts. Evaluation of money. The word money is derived from Roman word moneta juno. மணி derived, இது மூலமாக தான் மணி கண்டுபிடிச்சாங்க. மொனாட்டா ஜோனோ derived ரோமன் வேர்டு, அது ரோமன்ன்றது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்லேருந்து மொனாட்டா ஜூனோ என்பவர். It is the Roman goddess and the republic money of Roman Empire. The Indian rupee is derived from Sanskrit word rupaya. Indian rupee derived Sanskrit கண்டுபிடிச்சிக்கிறாங்க rupaya, which means silver coin. Today we use paper notes, coins as money. நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது பேப்பரில் நோட்ஸு, காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆஸ் மணி. பட் த எவல்யூஷன் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் ஹேஸ் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். இட் டுக் thousands of years to reach such a stage. There are many stages of evaluation of money. The earliest and primitive stage is barter system. இப்போ நம்ம barter system பற்றி படிக்க போகிறோம். Barter system is exchanging goods for goods without the use of money in the primitive stage. A barter system is an old method to exchange. The system has been used for centuries and long before money was invented. People exchanged service goods for other service and goods in return. அதுக்கு இப்போலாம் நம்ம காசு கொடுத்து தானே பொருளை வாங்கணும். அதுக்கு முன்னெல்லாம் காசெல்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னே அவங்க என்ன பொருள் வச்சுக்கிறாங்களோ, அவங்க என்ன பொருள் வாங்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்து இதுமாரி கூட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பொருட்களை
நம்ம வச்சுக்கிறோன்னா ஒரு பொருள் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட இருக்க பொருளை நம்ம வாங்கிக்கலாம். அதுமாரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. The value of bartering items can be negotiated with the other party. Bartering doesn't involve money, which is one of the advantages. Hence, barter system had many differentials like lack of double consultants of wants, common measure of value, indivisibility of commodities, difficult of storing wealth. ஆமாம், இதெல்லாம் 4 இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுலேருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க. மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மணி. கமோடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, இதெல்லாம் பழைய காலத்துலேருந்து நான் மணியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எதை வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி கொடுத்துக்கிறாங்க. வாங்க. காமோடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி, கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி. நம்மளுக்கு காமோடிட்டி மணினா தெரியும். மெட்டாலிக் மணினா காயின் மாரி கொடுக்குறாங்கல்ல மெட்டலில், 5 rupees காயின், அதுதான் மெட்டாலிக் மணி. பேப்பர் மணினா 2000, 10 rupees அதுமாரி. கிரெடிட் மணினா நம்ம கிரெடிட் கார்டு வச்சுக்கிறோம் அதுமாரி. ஆர் பேங்க் மணி மீன்ஸ் இன்டர்நெட் பேங்கிங் அதுமாரி. நியர் மணி அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. Money has evolved through different stages according to the time, place and circumstance. Commodity money. In the earliest period of human civilization, any commodity that was generally demanded and chosen by common consent was used as money. Goods like furs, skin, salt, rice, wheat, utensils, weapons, etc. were commonly used as money. Such exchange of goods for goods was known as barter exchange. நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதுக்கு முன்னெல்லாம் காசு இல்லாதப்போ கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, பொருட்களை மாற்றிப்பாங்க சொன்னல. இதுக்கு பேர் தான் பேட்டர் எக்ஸ்சேஞ்ச். இப்போ புரிஞ்சுதா? பேட்டர் எக்ஸ்சேஞ்சுனா பொருட்களை மாற்றிக்கிறது. இது பேர் தான் பேட்டர் எக்ஸ்சேஞ்ச். நான் மறுபடியும் ரீட் பண்ணுறேன். சச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் வாஸ் நோன் அஸ் பேட்டர் எக்ஸ்சேஞ்ச். மெட்டாலிக் மணி. வித் progress of human civilization, commodity money changed into metallic money. Metals like gold, silver, copper, etc. were we used as they could be easily handled and their quantity can be easily ascertained. It was main form of money throughout the major portion of recorded history. During the ancient time, barter system, goods and services are traded in exchange for other good. இதுதான் மைண்ட் மேப் மாரி கொடுத்துக்கிறாங்க. எவல்யூஷன் ஆஃப் மணி. இதில் அரிசி வகைகள் அதுமாரி இருக்குது. கவு, கோல்டு, காயின்ஸு, நோட்ஸு. இப்போது பழைய காலத்துலேருந்து கொடுத்துக்கிறாங்க. பழைய தானிய வகைகள் இது. அதுக்கடுத்தது கவ்வாக மாற்றினாங்க. கவ்வுலேருந்து கோல்டாக மாற்றினாங்க. கோல்டுலேருந்து காயின்ஸாக மாற்றினாங்க. காயின்ஸ்லேருந்து நோட்ஸாக மாற்றினாங்க. நோட்ஸ்லேருந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாரி மாற்றினாங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணி ட்ரான்சாக்ஷன். ஏடிஎம் பேங்க், ஆன்லைன், மொபைல் பேங்கிங். இது மூலமாக நிறைய பேர் பணத்தை போடுறாங்க, எடுக்கிறாங்க. இதுதான் இப்போது மோஸ்ட் பாப்புலராக இருக்குது. ஏடிஎம், பேங்க், ஆன்லைன், மொபைல் பேங்கிங். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் மணி. இதை நம்ம மைண்ட் மேப்பாக கூட போட்டுக்கலாம்.
History of metallic money. The precious metallic, especially gold, silver, bronze, were used for metallic money. The standard weight and fineness of metal, particularly gold and silver, with a seal on it because medium of exchange, they were of different denomination, easily divisible, portable, and were conven- convencient in making payment. King Midas of Lydia invented metal coin in the 8th century BC BCE by the ancient historian Herodotus. King Midas of Lydia தான் 8th செஞ்சுரியில் மெட்டல் காயின் கண்டுபிடிச்சிக்கிறாரு ஏஷியனில் பழைய காலத்தில். But gold coins were in use in India many centuries then in Lydia. The earliest issuers of coin in the world are ancient Indians along with Chinese and Indians from the Middle East. The first time Indian coins were minted in the 6th century BCE by the Magadjapantas, known as Puranas, Krishnapanas or Panas. இவங்க தான் 6th செஞ்சுரியில் இந்தியாவில் காயின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. காயின்ஸ் கண்டுபிடிக்கல, இவங்க தான் அதை உருவாக்குனாங்க. The Murayas came up with the punch market coins minting of silver, gold, copper or lead, and in those Greek Kushan kings introduced the Greek custom of engraving protests on the coins. Turkish sultans of Delhi has replaced the royal design of Indian kings with Islamic calligraphy by the 12th century. Add AD means after death. CE, the currency was made up of gold, silver and copper, known as tanka, and lower valued coin known as digitals. The Mughal Empire from 1526 AD CE consolidate the monetary system of the entire empire. In this era, evolution of rupee occurred with Sher Shah Suri defeated Humayun and issued a silver coin of 178 gram known as rupaya and was divided into 40 copper pieces of paise. And during the whole Mughal period, silver coin remained in use. During the British East India Company i.e. 1600, the Mughal currency remained popular, but in 1717 AD CE, Farrukhshah, the Mughal Empire, gave permission to the Britishers to coin Mughal money at the Bombay. The British gold coins were termed as California, the silver coins and Angelina, the copper coins as Cooperon, and the tin coins as Tiny. Muraya coins எல்லாம் போட்டுக்கிறாங்க. கர்ஷ்பனாஸ், டெல்லி சுல்தான், எந்தெந்த ராஜாலாம் ஆண்டாங்களோ, சுல்தான் அதுமாரி வாழ்ந்தாங்களோ அவங்க காலத்தில் இருக்க காயின்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் சாப்டர் 2 போடுறேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் அப்புறமா நான் ரீட் பண்ணி யூடியூப்பில் போடுறேன். மிச்சம் இருக்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பண்ணுறேன். நான் ஆன்சர்ஸும் நானே மார்க் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கும் எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.